இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு பணக்காரர் தன்னோட ஆபீஸுக்கு போறதுக்கு கார்ல ஏறாரு. அப்போ அவரோட காருக்கு முன்னாடி ஒரு டெலிவரி பண்ற பொண்ணு ஸ்கூட்டில உட்கார்ந்து தூங்கிக்கிட்டு இருக்காள். அப்போ இந்த பணக்காரர் இந்த பொண்ணு கிட்ட வந்து, ஹலோ மேடம், உங்க ஸ்கூட்டியை எடுங்க, நான் என்னோட காரை எடுக்கணும்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு எந்திரிக்காமல் தூங்கிக்கிட்டு இருக்காள். அப்போ அந்த பொண்ணோட போனுக்கு ஒரு கால் வருது. இந்த பணக்காரர் அந்த போனை எடுத்து பேசுறாரு. அந்த போன்ல, நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க வரலனா நான் ஆர்டரை கேன்சல் பண்ணிருவேன்னு சொல்றாங்க. அப்போ இந்த பணக்காரர், நீங்க ஆர்டர் எல்லாம் கேன்சல் பண்ண வேணாம் சார், இன்னும் 5 நிமிஷத்துல உங்க லொகேஷனுக்கு சாப்பாடு வந்துரும்னு சொல்லிட்டு போன கட் பண்றாரு. உடனே இந்த பொண்ணு வச்சிருக்க சாப்பாட்டை எடுத்துட்டு போய் அந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்றாரு. அப்போ அந்த நபர் இவரை பார்த்து, சார் நீங்க எப்ப டெலிவரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு கேக்குறாரு. அப்போ இந்த பணக்காரர், நான் ஒன்னும் சாப்பாடு டெலிவரி பண்ணல, சாப்பாடு டெலிவரி பண்ண வந்த பொண்ணு ஸ்கூட்டில உட்கார்ந்து தூங்கிக்கிட்டு இருக்காள், அந்த பொண்ணை எழுப்புறதுக்கு மனசு வரல, அதனாலதான் நானே சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த டெலிவரி பண்ற பொண்ணு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு சாப்பாடு எங்க போச்சு, என்னோட போனை காணும்னு சொல்லிட்டு பதறி போகிறாள். அப்போ இந்த பணக்காரர் இந்த பொண்ணு கிட்ட வந்து, பயப்படாதீங்க, உங்களோட போன் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி போன் கொடுக்கறாரு. உடனே இந்த பொண்ணு இந்த பணக்காரர் கிட்ட, என்னோட கையில சாப்பாடு வச்சிருந்தேன், அதையும் காணும்னு சொல்றாள். இந்த பணக்காரர் அந்த பொண்ணு கிட்ட, அதை நான் டெலிவரி பண்ண வேண்டிய இடத்துல டெலிவரி பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அப்போ இந்த பொண்ணு இந்த பணக்காரர் கிட்ட, சார் எதுக்காக நீங்க எனக்கு உதவி பண்ணீங்கன்னு கேக்குறா. அதுக்கு இந்த பணக்காரர், நான் ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டே இருந்தேன், நீங்க என்னோட கார் முன்னாடி ஸ்கூட்டியை நிப்பாட்டிய தூங்கிக்கிட்டே இருந்தீங்க, நீங்க ரொம்ப அசதியில தூங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் உங்களை எழுப்பல, நானே சாப்பாடு எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு, நீங்க ஏன் இவ்வளவு அசதியா இருக்கீங்க, நைட்டு தூங்கலையான்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு, ஆமா சார், என்னோட ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கு, என்னோட ஹஸ்பண்ட் நிறைய கடன் வாங்கி வச்சிருந்தாரு, இப்ப கடன்காரங்க எல்லாரும் நீ பணத்தை கொடு, இல்லனா என் கூடவான்னு ரொம்ப கேவலமா பேசுறாங்க, அவங்களோட கடனை அடைக்கிறதுக்கும் என்னோட 3 பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறதுக்கு தான் சார் நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் சாப்பாடு டெலிவரி பண்றேன்னு சொல்றார். அப்போ இந்த பணக்காரர், இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த பணத்தை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு, இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, இதை வச்சு உன்னோட கடன் எல்லாத்தையும் அடைச்சுக்கோ, நீ இனிமே டெலிவரி வேலை பார்க்க வேண்டாம், என்னோட ஆபீஸ்ல வந்து உனக்கு தெரிஞ்ச வேலைய பண்ணு, உன்னோட 3 குழந்தைகளையும் நான் படிக்க வைக்கிறேன், உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்கிறார். உடனே இந்த பொண்ணு கையெடுத்து கும்பிட்டு, நீங்க கடவுள் மாதிரி எனக்கு வந்து உதவி பண்ணுங்க சார், நான் இந்த உதவியை என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்றார். இந்த மனசு யாருக்குங்க வரும்? இந்த பணக்காரர் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.